வணக்கம். இன்று பலாக்காயை வைத்து எப்படி கிரேவி செய்வது என்பதை பற்றி பார்ப்போம் வாருங்கள். இதற்கு தேவையான பொருட்கள்: சீரகம் 1/4 டீஸ்பூன், சோம்பு 1/2 டீஸ்பூன், மிளகு 1/2 டீஸ்பூன், முந்திரி 1/2 பல், பட்டை சிறிதளவு, ஸ்டார்பூ 1, கிராம்பு 2, பிரிஞ்சி இலை 1. பலாக்காய் 1 கிலோ, வெங்காயம் 100 கிராம், தக்காளி 100 கிராம், இஞ்சி பூண்டு சிறிதளவு, பச்சை மிளகாய் 2, கொத்தமல்லி சிறிதளவு. பலாக்காயை எப்படி வெட்ட வேண்டும் என்பதை பற்றி பார்ப்போம். வெட்டுவதற்கு முன்பாக கத்தியில் தேங்காய் எண்ணெயை தடவிக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் அந்த பலாக்காயிலிருந்து பால் வரும். அதை நீக்கிவிட்டு நான் பலாக்காயை வெட்டுவது மிகவும் நல்லது. பலாக்காயிலிருந்து வரும் பால் கைகளில் பிசு பிசு என்று ஒட்டும். அதனால் பாலை நாம் நீக்கிவிட்டு நறுக்குவது நல்லது. பலாக்காயை நறுக்குவது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதை நாம் பார்த்து பொறுமையாக நறுக்க வேண்டும். அதை இதுபோல் 2ஆக ஃபஸ்ட்டு நறுக்கி கொள்ள வேண்டும். இது பாருங்கள், நறுக்குன பிறகு அதுலேருந்து பால் வந்துக்கிட்டே இருக்குது. இதை நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு பேப்பரோ துணியோ வச்சு தொடச்சிக்கிறலாம். அந்த நம்ம மேல் தோலை சீவி எடுத்துக்கிறணும். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் இந்த பலாக்காய் மட்டனை விட ருசி அதிகமாக இருக்குங்க. அந்த பாலை நம்ம ரிமூவ் பண்ணிடணும். இது மாதிரி க்ளீன் பண்ணிக்கிறணும். பலாக்காய் நறுக்கி ஓப்பனில் வச்சா இந்த மாதிரி கத்திரிக்காய் மாதிரி கொஞ்சம் கருப்பாக தான் செய்யும். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் நம்ம அதை தண்ணிக்குள்ளே போட்டுறணும், ரொம்ப கருப்பாகாமல் இருக்கிறதுக்கு. இப்போ பாருங்கள், மேல் தோலை நம்ம சீவிக்கிறணும். கொஞ்சம் கஷ்டம்தான், இருந்தாலும் சீவி எடுத்தாச்சு. அது நமக்கு எப்படி நமக்கு இஷ்டமோ அது மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கணும். எல்லாத்தையும் இந்த தண்ணிக்குள்ளே போட்ட அந்த காயை எடுத்து நமக்கு என்ன ஷேப் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி பொடிசு பொடிசாக நறுக்கிக்கலாம். இது சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப ருசியாக இருக்குங்க. நம்ம கஷ்டப்பட்டு நறுக்கிறோம், அதுக்குரிய பலன் கண்டிப்பாக கிடைக்கும். மிக அருமையாக இருக்குங்க. சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள். இங்கே பாருங்கள், ஈஸியாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் தோலை சீச்சதுக்கப்புறம் நறுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த நறுக்கி நம்ம எல்லாத்தையும் ஒரு தண்ணிக்குள்ளே போட்டுட்டோம். இப்போ குக்கரில் போட்டு 2 ஸ்பூன் உப்பு போடுறோம். உப்பு போட்டு அது முங்குற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி குக்கரை மூடி வச்சிடணும். 2 விசில் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். அதுக்குள்ளே கிரேவிக்கு தேவையான மசாலாவை நம்ம ரெடி பண்ணுவோம். கடாயில் எண்ணெயை சிறிதளவு ஊற்றி அதில் கொஞ்சம் சீரகம் போடணும், மிளகு கொஞ்சம், பட்டை ஒரு பட்டை, ஸ்டார்பூ போடுங்க, கிராம்பு, கல்பாசி, இஞ்சி, பூண்டு, முந்திரி எல்லாத்தையும் நம்ம பொன்னிறமாக வறுக்கணும். அதில் வெங்காயமும் சேர்த்துக்கோங்க. அது கிரேவி திக்காக வர்றதுக்கு டேஸ்ட்டும் நல்லா இருக்குங்க. சின்ன வெங்காயம் சேர்த்தோம்னா. வறுத்து எடுத்ததை ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சுக்கிடுவோம். 2 விசில் வந்துச்சுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம். அப்புறம் நம்ம வறுத்த மசாலா பொருட்கள்லாம் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிடுவோம். அப்புறம் கடாயில் சிறிது எண்ணெய் ஊற்றி தாளிப்பு என்னன்னு பார்ப்போம். சோம்பு கொஞ்சம் போட்டுக்கிடுவோம், கருவேப்பிலை கொஞ்சம், பிரிஞ்சி இலை, பச்சை மிளகாய், இதை லைட்டாக வறுத்து விட்டுக்கிடுவோம். ஆனியன் பெரிய வெங்காயமாக இருந்தாலும் சரி, சின்ன வெங்காயமாக இருந்தாலும் சரி, எது வேணாலும் போட்டுக்கலாம் தாளிக்கிறதுக்கு. அடுத்து தக்காளி போட்டுக்கிடுவோம். நல்லா வதக்கிட்டுக்கிறோம். தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். நமக்கு தேவையான உப்பு போட்டுக்கிடுவோம். வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்கு போட்டுக்கிட்டு மஞ்சள்தூள் கொஞ்சம், மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் நான் போடுறேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. அதை நல்லா வதக்கி விடணும். இப்போ தேவையான கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறணும். இது நான் மட்டன் மசாலா போடுறேங்க. உங்களுக்கு என்ன மசாலா வேணுமோ போட்டுக்கோங்க. சிக்கன் மசாலா வேணால் சிக்கன் மசாலா போட்டுக்கோங்க, மட்டன் மசாலா வேணால் போட்டுக்கோங்க. அந்த டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி. அப்புறம் நம்ம அரைச்ச மசாலா விழுதை அதில் போட்டு நல்லா கிண்டிக்கிறணும். இப்போ பாருங்கள், நல்லா சாஃப்டாக நல்லா வெந்துருச்சுங்க.
அந்த பலாக்காய். இப்போ அதை எடுத்து அந்த மசாலா வெந்த பிறகு இதை அதில் போடணும். நல்லா கிளறி விடணும். இப்போ போடணும். போட்டு மூடி வச்சுருவோம். அந்த கிரேவி பலாக்காய் எல்லாம் நல்லா வெந்து வந்துடும். கிரேவி டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. 5 நிமிஷம் அந்த பலாக்காய் வெந்தால் போதுங்க. இது மட்டன் டேஸ்ட்டை விட மிக அருமையாக இருக்குங்க. செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இப்போ கொத்தமல்லி தூவி நம்ம இறக்கிடுவோம். கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு செம சூப்பராக இருக்குங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.